என்னென்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அந்த இன்ட்ரீம் வெர்டிக்ட் வந்த அன்னைக்கு அங்கே மிஸ்டர் ஆதவர்ஜினா ப்ரெஸ்ஸை மீட் பண்ணும்போது சொல்கிறார், நாங்கள் வந்து கரூரோட ஸ்பாட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், வரத்துக்கு பெர்மிஷன் கேட்டோம், வராதிங்க சிச்சுவேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்கும்னு காவல்துறை சொன்னதாக அவர் ஒன்று சொல்கிறார். அதை நான் அப்படியே எடுத்துக்கல. நான் என்ன சொல்கிறேன், இது சிபிஐ விசாரிக்கட்டும். அது அங்கே ஒன்று சொன்னார், என் செல்ஃபோன் ரெக்கார்டு இருக்கும், என் சிக்னல் இருக்கும், கால் வந்து ரெக்கார்டு இருக்கும், அதை சிபிஐ விசாரிக்கட்டும்னு சொல்கிறாரு. இதை விசாரிச்சு முடிச்சு சிபிஐ சொல்லும், ஆமாங்க அவங்க கரூர் பார்டரில் உட்காந்துருந்தாங்க, பெர்மிஷன் கேட்டிருக்காங்க, வராதிங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றத சிபிஐ சொல்லும். இல்லைங்க அவர் சும்மா சொல்கிறாருங்க, சிபிஐ வரலங்க, கேட்கவே இல்லைங்க, அதையும் அவங்க சொல்லுவாங்க. நம்ம அங்கேருந்து அதை பேசலாம். இன்னைக்கு இது அண்டர் ஜுடிஸ் தான் சொல்கிறேன். மாவட்ட அளவிலான கிளைக்கழக செயலாளர்கள், கிளைக்கழக பொறுப்பாளர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க அந்த சிச்சுவேஷனை போய் ஹேண்டில் பண்ணிடலாமேன்றதான். இல்லைங்க, அது வந்து ஒரு அந்த இடத்துல வந்து வராதீங்கன்ற ஒரு பாயிண்ட் இருந்ததுன்னா அது ஒரு பதில் இருக்கு. திரு ஆதவர்ஜுனா அவர்கள் பாக்குறேன், இல்ல கண்டிப்பா திரு விஜய் அவர்கள் ஒரு புனைவு மாதிரி சொல்றேன் உங்களுக்கு, அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கங்க. இந்த கரூர் இன்சிடென்ட் இது சம்பந்தம் இல்லை, இதை விட்டுடுங்க. நான் வேற ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு புது இல்லைங்க, அது கொஞ்சம் ஒரு நிமிஷம் எடுக்கும். இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது, ஒரு புது கட்சி. அந்த கட்சி நிர்வாகிகள் வந்து ஆப்வியஸ்லி அவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு அரசியல் புரிதலோ எக்ஸ்பீரியன்ஸோ இருக்காது. அந்த இடத்துல மாற்றுக் கட்சியினர் வந்து பெரும் அளவில் இருக்கும்போது இவர்கள் வந்தால் இவங்களை தாக்குறதா ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா ஆப்வியஸ்லி முதல்ல அந்த இடத்துல போய் இன்னும் கலைபரத்தை உண்டாக்குறதுக்கோ, இல்லை போய் அந்த இடத்துல சட்ட ஒழுங்கை சீர்கெடுக்கிறதுக்கோ, இல்லை அந்த இடத்துல இன்னும் ஒரு ஏற்கனவே அங்கே ஒரு துயரம் தாண்டவம் ஆடுது, மேற்கொண்டு சட்ட ஒழுங்கை கெடுத்து போலீஸ்க்கு அங்கே வேலை செய்யறதையும் கெடுக்கிறது தான் எதிர்பார்ப்புனா அதை பண்ணல அவங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு நாள் 2 நாளுக்குள்ள ஒரு பெரிய டீம் ஒன்று இறங்கி அதை செஞ்சுருக்கணுமா, அவங்க அந்த இடத்துல போய் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அந்த மக்களை டேரெக்டாக உடனே பார்த்துருக்குமான்னு கேட்டால் ஆமாம். அந்த கட்சி ஒரு சின்ன கட்சி, 1.5 வயசு தான் ஆயிருக்கு, அந்த புரிதல் அவங்களுக்கு இல்லை, அந்த போதாமை ஒன்று இருக்குது, அதை அவங்க கற்றுக்கிட்டோம், இதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அந்த இடத்துல வராதிங்க, இங்கே சட்ட ஒழுங்கு பாதிக்கும், வந்தால் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதே பெரும் வேலையாக போயிடும், நாங்கள் எங்கேருந்து பாதிக்கப்பட்டவங்களை பாதுகாப்பு கொடுக்கறதுன்னு ஒரு கேள்வி வைக்கப்பட்டிருக்குமே ஆனால், அதை சிபிஐ கிட்ட விட்டுருவோம், சுப்ரீம் கோர்ட் விட்டுருவோம், இருக்குமே ஆனால் அவங்க அதை அட்ஹியர் பண்ணியிருக்கலாமா, இல்லை அந்த இடத்துல புகுந்து சினிமா ஷூட்டிங் பண்ணி நாங்களும் வருவோம் காப்பாற்றுவோம் துண்டை போட்டு போய் அந்த இடத்த ஒரு டிஸ்டர்ப் பண்ணுறது நியாயமாக இருக்கும்? மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள்.